أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகிய அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் காட்டித்தரப்பட்ட வழிமுறையாகிய சுன்னா என்றும், விடயங்களில் மிக மோசமான விடயம் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கப்பட்டவைகள், உட்புகுத்தப்பட்டவைகள், இவ்வாறு புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்தும் பித்ஆக்கள், நூதனங்கள். எல்லா பித்ஆக்களும் வழிகேடுகள் அனைத்தும் மறுமையில் நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என்ற நபிகளாருடைய பொன்மொழியை கூறியவனாக, எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாம நாள் வரைக்கும் இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்திலே நிலைத்திருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மரணம் வரைக்கும் இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல மக்களாகவும், அதே நேரம் இஸ்லாம் எவைகளை எல்லாம் விலக்கி இருக்கிறதோ, தடை செய்திருக்கிறதோ, அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில இருந்து முற்றுமுழுதாக அப்புறப்படுத்தி வாழ்வதற்கும் எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிவானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் எப்படி அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டதோ அதே போன்று இந்த உலகம் ஒரு நாள் அழிந்துவிடும். இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். அதை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அனைவரும் அழிக்கப்படுவார்கள். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வை தவிர, கண்ணியமான அந்த முகத்தை தவிர இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், ஏனைய படைப்புகளாக இருக்கலாம், எப்படி படைக்கப்பட்டதோ அதே போன்று ஒரு நாள் இந்த உலகம் அழிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, அல்லாஹ்வுடைய அந்த முகத்தை தவிர, இறைவனை தவிர இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து விடயங்களும், அனைத்து வஸ்துக்களும், அனைத்து ஜீவராசிகளும் அழிக்கப்படும். லஹுல் ஹுக்மு வ இலைஹி துர்ஜஊன், தீர்ப்புக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவனின் பக்கம் நாங்கள் மீட்கப்படுவோம் என்பதாக
அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்களும் இந்த உலகத்திலே ஒரு குறுகிய காலம் வாழ வந்திருக்கிறோம். எங்களுடைய அஜல் முடிந்து விட்டதென்றால் நாங்கள் மறுமையை நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதோ அதே போன்று ஒரு நாள் அழிக்கப்படும். அழிக்கப்பட்டதன் பின்னால் அல்லாஹ் தஆலா மனித சமூகத்தை விசாரணைக்காக வேண்டி எழுப்பாட்டுவான். மறுமையிலே அல்லாஹ் தஆலா முழு மனித சமுதாயத்தையும் எழுப்பாட்டுவான். இந்த உலகத்திலே அல்லாஹ் அவனுக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை விசாரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு விசாரணை நாளை வைத்திருக்கிறான். மஹ்ஷருடைய மைதானத்திலே அனைவரும் ஒன்று திரட்டப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்களும் அணி அணியாக நிற்பார்கள். லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மானு வகால ஸவாபா, அதாவது அந்த நாளையில் மனிதர்கள் எல்லோரும் மஹ்ஷரிலே விசாரணைக்காக நிறுத்தாட்டப்படக்கூடிய அந்த நாளையில் அல்லாஹ் தஆலா யாருக்கு அனுமதி வழங்குகிறானோ அவனால் மாத்திரம் தான் பேச முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமை நாள் என்பது லேசான ஒரு நாள் அல்ல. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் மறுமையை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற, நபிகளார் வர்ணித்து சொல்லி இருக்கின்ற அந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக நடுங்கக்கூடியவர்களாக தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அந்த அளவுக்கு நாளை மறுமை நாள் என்பது கடுமையாக இருக்கும் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாளை மறுமையில் மனிதர்கள் எல்லோரும் ஒன்று நிறுத்தப்படுவார்கள். மஹ்ஷரிலே விசாரணைக்காக நிறுத்தாட்டப்படுவார்கள். சூரியன் தலைக்கு மேலால் மிக சமீபமாக கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படும். அன்பார்ந்தவர்களே, அதாவது உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது சூரியன் இருக்கின்ற இடத்திலே இருந்து கொஞ்சம் கீழிறங்கி வருகின்ற பொழுது உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த சூட்டை தாங்க முடியாது. அந்த அளவுக்கு வெப்பம் கடுமையாக இருக்கும். ஆனால் மஹ்ஷருடைய நேரத்திலே, அந்த மறுமையில் சூரியன் எங்களுடைய தலைக்கு மேலால் ஒரு மைல் தூரத்திலே கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படுகின்ற பொழுது அந்த வெப்பம் எப்படி இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மஹ்ஷரிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, ஒவ்வொருவரும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த நிகழ்வை பற்றி சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறான். அந்த மஹ்ஷரில் மனிதர்கள் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் விரண்டோடுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே வாழுகின்ற பொழுது எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் என்னுடைய தாய் தந்தையர்கள் முன்னிப்பார்கள். எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது என்னுடைய சகோதரன் முன்னால் ஓடி வருவான். எனக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது என்னுடைய நண்பன் எனக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயங்காமல் இருப்பான். ஆனால் மறுமையுடைய நிலைமை எவ்வாறு இருக்காது என்பார்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான். ஏன்? தன்னுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று அவன் பயந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தாயும் தந்தையும் விட்டு கொடுக்காத உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது தாயும் தந்தையும் முன்னிப்பார்கள், விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் மறுமையுடைய நிகழ்வு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பெற்றோர்கள் கூட தன்னுடைய பிள்ளையை விட்டு விரண்டோடுவார்கள். ஏன்? அவர்களுடைய நிலைமையை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்களை பற்றிய சிந்தனையில் அவர்கள் விரண்டோடுவார்கள். வஸாஹிபதிஹி வபனி, என்னுடைய மனைவி என்னை விட்டு விரண்டோடுவாள், என்னுடைய பிள்ளைகள்
உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நான் முழு வாழ்க்கையையும் என்னுடைய பிள்ளைக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தேன். எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் என்னுடைய பிள்ளையுடைய வருங்காலத்தை யோசித்து யோசித்து நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தேன். ஆனால் மறுமை என்று வருகின்ற பொழுது அந்த பிள்ளை கூட தன்னை விட்டு விரண்டோடும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் என்றிருந்தால், அன்பார்ந்தவர்களே, மறுமையுடைய நிகழ்வு எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நானும் நீங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால், நானும் நீங்களும் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால், நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நல்லடியார்களாக வாழ வேண்டுமாக இருந்தால், மறுமையை பற்றிய அச்சம் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மறுமையில் விசாரணைக்காக மனிதர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். அவர்களை விசாரிக்கின்ற பொழுது அவர்களுடைய உறுப்புகள் தான் பேசும் என்பதாக அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? அவர்கள் அந்த நாவின் மூலமாக பேசுவதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். உலகத்திலே அவர்கள் தேவையான அளவுக்கு பேசினார்கள். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அநியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அல்லது அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இந்த உலகத்திலே பேசுவதற்காக வேண்டி இப்படியெல்லாம் அவர்கள் தன்னுடைய உறுப்புகளையும் தன்னுடைய நாவுகளையும் பயன்படுத்தினார்கள். ஆனால் மறுமை என்று வருகின்ற பொழுது, மறுமையுடைய விசாரணை என்று வருகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். அவர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் பூட்டை போட்டு விடுவோம். அவர்களுடைய வாய்களினால் பேச முடியாது. அவர்களுடைய நாவுகளின் மூலமாக அவர்களுக்கு பேச முடியாது. அப்படி என்றிருந்தால் அல்லாஹ்வோடு எவைகள் பேசும்? வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும். அவர்களுடைய கரங்கள் அல்லாஹ்வோடு பேசும். அவர்களுடைய கரங்கள் அல்லாஹ்வோடு பேசும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய கால்கள் இந்த உலகத்திலே எந்த பாவங்களை செய்வதற்காக வேண்டி எவ்வளவு தூரம் நடந்தோமோ அதை அல்லாஹ்வுக்கு முன்னிலை வைத்து சாட்சி சொல்லும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்திலே மனிதன் கேட்பான், வகாலூ லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா. அந்த தோள்களை பார்த்து மனிதர்கள் கேட்பார்கள், உலகத்திலே வாழ்கின்ற பொழுது உன்னுடைய சுகத்துக்காக வேண்டி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம். இவைகளை எல்லாம் உன்னுடைய சுகத்துக்கு எவைகள் எல்லாம் தேவைப்பட்டனவோ அவைகளை எல்லாம் நாங்கள் இந்த உலகத்திலே செய்தோம். ஆனால் நீ இன்று எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறாய். இந்த உலகத்திலே வாழும் காலப்பகுதியிலே உன்னை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, உன்னுடைய உறுப்புகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுடைய மனதுக்கு தோன்றியவைகளை எல்லாம் நாங்கள் செய்தோம். இஸ்லாம் இது கூடுமா கூடாதா என்பதற்கு அப்பால் நாங்கள் சந்தோஷத்தை நிறைத்துக் கொள்வதற்காக வேண்டி கண்டபடி உலகத்திலே வாழ்ந்தோம். ஆனால் இன்று நீ எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறாய். வகாலூ லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா. அந்த தோள்களை பார்த்து அந்த மனிதன் கேட்பான், ஏன் இன்றைய தினம் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறாய், எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறாய் என்று கேட்கும். அப்பொழுது சொல்லுவார், அந்த தோல் சொல்லும் என்ன தெரியுமா? காலு அன்தகல் அல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. அதாவது எல்லாவற்றையும் பேச வைத்த இறைவன், எல்லாவற்றையும் பேச வைத்த ரப்பு இன்று எங்களை பேசுவதற்கு அனுமதி தந்திருக்கிறான். நீ செய்த அநியாயங்கள், நீ செய்த மாற்றங்கள், இஸ்லாத்துக்கு எதிரானவைகள், இவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி தந்திருக்கிறான் என்று அந்த தோள்கள் சொல்லும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் உலகத்திலே வாழுகின்ற பொழுது இஸ்லாத்தை மறந்து, குர்ஆனை மறந்து, சுன்னாவுடைய வழிகாட்டல்களை மறந்து இந்த உலகத்திலே வாழ்கிறோம். நாளை மறுமையில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே இருந்து எப்படி பதில் சொல்ல போகிறோம் என்பதை நானும் நீங்களும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் குறுகிய காலம் வாழ வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே எங்களுக்கு நினைத்த விதத்திலே வாழலாம். அது ஹலாலாக இருக்கலாம், ஹராமாக இருக்கலாம், நினைத்த விதத்திலே வாழலாம். ஆனால் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். எந்த கட்டுக்கோப்போடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு அழகாக வழிகாட்டி இருக்கிறது.
அந்த வழிகாட்டலுக்கு அமைய எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த மறுமையுடைய விசாரணை நாளையிலே நானும் நீங்களும் மாட்டிக்கொள்வோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்துல் ஹாக்காவிலே அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகிறான், மனிதர்கள் விசாரணைக்காக நிறுத்தாட்டப்படுவார்கள், அவர்களிலே விசாரணை நடத்தப்படும், அவர்களுடைய பட்டோலைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த நேரத்திலே அந்த மனிதர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹ் எப்படி அழகாக வர்ணிக்கின்றான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபயௌமஇன் வகஅத்தில் வாகியா, அந்த நாளையில் மிகப்பெரிய நிகழ்வுகள் நடக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அந்த நிகழ்வுகள் இருக்கிறதே, அந்த நிகழ்வுகளை மனிதன் பார்க்கின்ற பொழுது, அந்த நிகழ்வுகளை மனிதன் பார்க்கின்ற பொழுது அவன் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பான், இறைவனிடத்திலே கெஞ்சுவான், இறைவனிடத்திலே கதறுவான் என்பார்களே. ஆனாலும் அந்த நேரத்திலே பிரயோஜனம் அளிக்காது என்பதை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மறுமையில் மஹ்ஷருடைய மைதானத்திலே விசாரணைக்காக நிறுத்தாட்டப்பட்டதன் பின்னால் ஒவ்வொருவருக்கும் விசாரணை நடத்தப்படும். ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே அவர்கள் எந்த விடயங்களிலே ஈடுபட்டார்களோ, சிறிய ஒரு விடயமாக இருந்தாலும் அந்த மறுமையில் வெளிப்பாட்டப்படும் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். அதாவது ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருடைய வலக்கரங்களிலே அவர்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படுகின்றனவோ அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஃபயகூலு ஹாஉம் இக்ரஉ கிதாபியா, அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், என்னுடைய ஏட்டை வாசியுங்கள் என்று அவசரப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னி ظننت عني ملاق حسابيا, நிச்சயமாக எனக்கு இப்படி ஒரு விசாரணை நடக்கும் என்பதை நான் இந்த உலகத்திலே அறிந்திருந்தேன். எனக்கு தெரியும் இப்படி ஒரு விசாரணை இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நான் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லக்கூடிய அடிப்படையில் வாழ்ந்தேன் என்று அந்த மனிதன் சொல்லுவான். فهو في عيشة راضية في جنة عالية, அந்த மனிதன் வலது கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுகின்ற மனிதன் சுவர்க்கத்தில் உயர்ந்த இடத்திலே இருப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். கைகளுக்கு எட்டக்கூடிய இடங்களிலே பழங்கள் இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, நீங்கள் உலகத்திலே நல்லமல்கள் செய்து வாழ்ந்தீர்கள் அல்லவா, இன்றைய தினம் அந்த பழங்களிலே இருந்து புசித்து உண்ணுங்கள் என்பதாக அந்த மனிதர்களுக்கு சொல்லப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே நேரம் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படாமல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக இந்த உலகத்திலே வாழ்கிறோமா? அல்லாஹ் தஆலா எங்களை எச்சரிக்கை செய்கிறான். எப்படி தெரியுமா அன்பார்ந்தவர்களே? ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, யாருடைய இடக்கரங்களிலே அவர்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படுகின்றனவோ அவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். وَأَمَّا أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ, யாருடைய இடக்கரங்களிலே அவர்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படுகின்றனவோ அந்த மனிதன் சொல்லுவான், யா லைதனி லம் ஊத கிதாபியா, எனக்கு இந்த ஏடுகள் கொடுக்கப்பட்டிருக்க கூடாது என்று மனிதன் சொல்லுவான். வலம் அத்ரி மா ஹிசாபியா, உலகத்திலே வாழுகின்ற பொழுது இப்படி ஒரு ஏடு எனக்கு கொடுக்கப்படும் என்று நான் அறிந்திருக்கவில்லை. நான் நினைத்த விதத்தில் இந்த உலகத்திலே வாழ்ந்தேன், இப்படி நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று யா லைதஹா கானத்தில் காதியா, நான் இந்த உலகத்திலே இந்த மரணித்து மண்ணோடு மண்ணாகி போகின்ற பொழுது இந்த ஏடுகளும் அப்படியே மண்ணாகி போயிருக்க வேண்டுமே என்று அந்த நேரத்திலே மனிதன் சொல்லுவான். அன்பார்ந்தவர்களே, யா லைதஹா கானத்தில் காதியா, அந்த நேரத்தில் அந்த மனுஷருடைய மைதானத்தில் வலது கையிலே சிலருடைய ஏடுகள் கொடுக்கப்படும், சிலருடைய இடக்கரங்களிலே அவர்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படும். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கவாதிகளாகவும் நரகவாதிகள் நரகவாதிகளாகவும் சீர்குத்தப்படுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த நிகழ்வை பற்றி சொல்லுகின்ற பொழுது மா அக்னா அன்னி மாலியா, மனிதன் அந்த நேரத்திலே யோசிப்பான் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது என்னிடத்திலே பணம் இருந்தது, என்னிடத்திலே செல்வம் இருந்தது, சொத்து இருந்தது, நான் நினைத்த அடிப்படையிலே வாழ்ந்தேன். எனக்கு எவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ என்னுடைய பணத்தை பயன்படுத்தி, என்னுடைய பலத்தை பயன்படுத்தி, என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் செய்தேன்.
அவைகள் ஒன்றையும் பாவிக்க முடியாமல் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? மா அகனா அன்னி மாலியா, அந்த நாளையில் எந்த ஒரு பணமும் அவனுக்கு பயனளிக்காது. ஹலக அன்னி சுல்தானியா, எந்த பட்டங்களாக இருக்கலாம், எந்த பதவிகளாக இருக்கலாம், என்ன அதிகாரங்களாக இருக்கலாம், ஒன்றுமே பயனளிக்காது என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் என்றிருந்தால், அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவர்களை பார்த்து யாருடைய ஏடுகள் இடக்கரங்களிலே கொடுக்கப்படுகிறதோ ஹுதூஹு ஃபகுல்லு, அவர்களை பிடியுங்கள், அவர்களை பிடித்து அவர்களுக்கு விலங்கிடுங்கள், அந்த 70 முழ சங்கிலிகளினால் அவர்களை விலங்கிட்டு அவர்களை நரகத்திலே வீசுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நானும் நீங்களும் மஹ்ஷரை பற்றி, மறுமையை பற்றிய அனைத்து வசனங்களையும் நானும் நீங்களும் படிக்க வேண்டும். ஏனென்றால் நானும் நீங்களும் இப்படி படிக்கின்ற பொழுதுதான் மறுமையை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கலாம், நபிகளாருடைய செய்திகளாக இருக்கலாம், இவைகளை நாங்கள் அடிக்கடி படிக்கின்ற பொழுது அந்த மறுமையை பற்றி அச்சம் எங்களுக்கு வருகின்ற பொழுது இந்த உலகத்திலே எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய அடிப்படையிலே ஷைத்தானுடைய எந்த ஒரு ஊசலாட்டமும் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையில் அந்த விசாரணைகளுக்கு பின்னால் சிலருடைய ஏடுகள் வழக்கறிஞரிலே கொடுக்கப்பட்டு அவர்கள் சுவர்க்கவாதிகளாக அடையாளப்படுத்தப்படுவார்கள். இன்னும் சிலருடைய ஏடுகள் அவர்களுடைய இடக்கரங்களிலே கொடுக்கப்பட்டு அவர்கள் நரகவாதிகளாக அடையாளம் காணப்படுவார்கள். சுவர்க்கவாதிகளை அல்லாஹ் சுவர்க்கத்திலே நுழைவிப்பான். அதே போன்று நரகவாதிகளை அல்லாஹ் தஆலா மறுமையில் நரகத்திலே வீசுவான். சுவர்க்கவாதிகளை பார்த்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுத்ததன் பின்னால் அல்லாஹ் கேட்பான், சுவர்க்கவாதிகளை பார்த்து உங்களுக்கு இன்னும் ஏதாவது அதிகம் வேண்டுமா என்று கேட்பான். அந்த நேரத்திலே மனிதன் சொல்லுவான், அந்த சுவர்க்கவாதிகள் சொல்வார்கள், இறைவா, இந்த உலகத்திலே நாம் எதை இலக்காக வைத்து வாழ்ந்தோமோ அந்த இலக்கை அடைந்து விட்டோம் யா அல்லாஹ், அந்த இலக்கை அடைந்து விட்டோம், சுவர்க்கம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு நீ மகத்தான இந்த சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறாய், நரகத்தை விட்டு பாதுகாத்திருக்கிறாய், இதற்கு மேலால் எங்களுக்கு என்ன வேண்டும் என்று அந்த மனிதன் கேட்பான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான் தெரியுமா? இதற்கு மேலால் இன்னும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்று தன்னுடைய திரையை அகற்றி தன்னுடைய முகத்தை காட்டுவான் அந்த சுவர்க்கவாதிகளுக்கு. அந்த சுவர்க்கவாதிகள் சந்தோஷப்படுவார்கள், அவர்கள் சுவர்க்கம் நுழைந்ததை விட சந்தோஷப்படுவார்கள் என்கின்ற செய்தியை நானும் நீங்களும் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நானும் நீங்களும் மஹ்ஷரை பற்றி அச்சம் எங்களுக்கு இருக்க வேண்டும். மறுமை ஒன்று இருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு செயலை செய்கின்ற பொழுதும் அந்த அச்சம் எங்களுக்கு வருவது கிடையாது, மறுமையை பற்றி பயம் எங்களுக்கு வருவது கிடையாது. எந்த ஒரு செயற்பாட்டை நாங்கள் செய்வதாக இருந்தாலும், ஒரு வார்த்தையை நாங்கள் பிரயோகிப்பதாக இருந்தாலும் மறுமையை பற்றிய சிந்தனையோடுதான் எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மனதில் ஆழமாக பதிய வைத்து இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஹ்ஷரிலே மனிதனுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லுகின்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே எழுப்பாட்டி விசாரிக்கின்ற பொழுது அந்த மஹ்ஷருடைய தினத்தில் மஹ்ஷருடைய கொடூரம், மஹ்ஷருடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படியாப்பட்ட அந்த இடத்திலே வைத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமைதில் லமஹ்ஜூபூன். ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி யாரிடத்திலே உதவி கேட்பது என்று இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வை தவிர
அந்த நாளை உதவி செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறான். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹ்ஜூபூன். அந்த நாளில் சிலருக்கு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்படாது. அல்லாஹ்வை பார்ப்பதை விட்டும் அவர்கள் தடை செய்யப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா. மறுமையில் அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியாப்பட்ட ஒரு ஷாராரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இப்படி வாழ்ந்தால் அவர்களுக்கு மஹ்ஷருடைய மைதானத்திலே மனிதன் நன்கலாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு உதவியும் இருக்காதா என்று ஏங்கக்கூடிய அந்த நாளையில் அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான், அல்லாஹ் அவனோடு பேச மாட்டான், அல்லாஹ் அவனை தூய்மைப்படுத்த மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை அடையாளப்படுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் அது இல்லாமல் போகின்றவர்களே முதலாவது ஷாரார் யார் தெரியுமா? சத்தியத்தை மறைத்தவர்கள். சத்தியத்தை மறைக்கின்றவர்களுக்கு இதுதான் சத்தியம் என்று தெளிவானதன் பின்னால் இதுதான் உண்மை, இதுதான் ஹக்கு, இது பாத்தில் என்று தெளிவானதன் பின்னால் அவர்கள் உண்மையை மறைக்கிறார்களா, அவர்களுக்கு இந்த பாக்கியம் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப் வ யஷ்தரூன பிஹி தமனன் கலீலா. அல்லாஹ்வுடைய வேதத்திலே இருக்கக்கூடியவற்றை அவர்கள் மறைக்கிறார்களா, அவர்கள் அற்ப லாபங்களுக்காக வேண்டி அந்த உண்மைகளை மறைக்கின்ற பொழுது, சத்தியத்தை மறைக்கின்ற பொழுது, உலாயிக மா யகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன்னார், அவர்கள் நரக நெருப்பை தான் சாப்பிடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, மறுமையில் அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான், வலா யுஸக்கீஹிம், அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான், வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தார்கள். நபிகளாரிடத்திலே இருந்து கற்றுக்கொண்டவைகளை அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் மறைக்காமல் எல்லோருக்குமே எத்தி வைத்துக் கொண்டிருந்தார்கள். மக்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அதிகமாக அறிவிக்கிறார்கள் என்று குறை சொல்லுகின்ற பொழுது அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? குர்ஆனிலே 2 வசனங்கள் இருக்கின்றன, அந்த 2 வசனங்களும் இல்லை என்றிருந்தால் நான் ஒரு செய்தியை கூட அறிவித்திருக்க மாட்டேன். அந்த 2 வசனங்களும் தான் என்னை பயமுறுத்திக் கொண்டே இருக்கிறது. நான் சத்தியத்தை மறைத்து விடுவேனோ என்று என்னை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது. எனவேதான் நான் அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த விடயங்களை நான் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறேன், சத்தியத்தை சொல்லுகிறேன் என்பதாக அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு சொன்னார்கள். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்திலே இப்படி சொல்கிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப். அல்லாஹ் தஆலா இதுதான் தெளிவான விடயம், இதுதான் தெளிவானது, இது சத்தியமான பாதை என்று அல்லாஹ் மனிதனுக்கு தெளிவுபடுத்தி குர்ஆனிலே சொல்லப்பட்டதன் பின்னால் அதை மறைக்கிறார்களா? உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. வ யல்அனுஹுமுல் லாயினூன், சபிப்பதற்கு தகுதியானவர்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, அந்த சாபம் அவர்களை விட்டும் விலக வேண்டுமாக இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இல்லல்லதீன தாபு, அவர்கள் தௌபா செய்ய வேண்டும். நான் இவ்வளவு காலமாக இந்த சத்தியத்தை மறைத்துக் கொண்டிருந்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தௌபா செய்ய வேண்டும். வாஸ்லஹு வபையனு, அவர்கள் நல்லறங்களிலே ஈடுபட்டு அவர்கள் அந்த அசத்தியத்திலே இருக்கின்ற பொழுது எவைகளை எல்லாம் மக்களுக்கு அசத்தியமாக சொன்னார்களோ, அசத்தியத்தை தீர்வுபடுத்தி இதுதான் சத்தியம் என்று பொய் சொன்னார்களோ, அவை
அவைகளை அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்பதாக திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஃபவரப்பிக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன், நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். எங்களுக்கு சத்தியம் வந்திருக்கிறது, இதுதான் சத்தியம் என்று நானும் நீங்களும் படித்திருக்கிறோம். இதற்கு பின்னால் நானும் நீங்களும் இந்த சத்தியத்தை மறைப்போமாக இருந்தால் நிச்சயமாக நானும் நீங்களும் மறுமையில் மாட்டிக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய, அல்லாஹ்வோடு பேசக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இல்லாமல் போய்விடும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்று எங்களுடைய நிலைமைகளை எடுத்து பாருங்கள். நானும் நீங்களும் சத்தியத்தை சொல்வதிலே எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றோம், அல்லது நாங்கள் சத்தியத்தை மறைக்கிறோமா? மக்களோடு மக்களாக சேர்ந்து நடப்பதற்காக வேண்டி நாங்கள் சத்தியத்தை மறைக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அன்பார்ந்தவர்களே, சில கட்டங்களிலே நாங்கள் நடந்து கொள்கின்ற பொழுது நாங்கள் இந்த தௌஹீதுடைய வளர்ச்சி, ஆரம்ப வளர்ச்சி அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கஷ்டப்பட்டோம். நாங்கள் இந்த சத்தியத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள். அதாவது இந்த கொள்கையை ஆரம்பத்திலே சமூகத்திற்கு எடுத்து வைக்கின்ற பொழுது நோவினைப்படுத்தப்பட்டார்கள், அடி வாங்கினார்கள், உதைக்கப்பட்டார்கள், கை கால் உறுப்புகள் உடைக்கப்பட்டார்கள். ஏன் அன்பார்ந்தவர்களே, இந்த பள்ளி வாயிலே கூட 2 நபர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஏன் அன்பார்ந்தவர்களே, இவ்வளவை நாங்கள் ஏன் சகித்துக் கொண்டோம்? அன்பார்ந்தவர்களே, இந்த சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும், இந்த சத்தியம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வளவு துயரங்களையும் கஷ்டங்களையும் நாங்கள் தாங்கிக் கொண்டோம். ஆனால் இன்றைய நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது கவலையாக இருக்கிற அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சத்தியத்தை படிக்காமல் சத்தியத்தை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை படிப்பதற்கு முன் வருவது கிடையாது. 20 வருடங்கள் 25 வருடங்களுக்கு முன்னால் இந்த சத்தியம் சொல்லப்படுகின்ற பொழுது எவ்வளவு தூரத்துக்காக இருந்தாலும் நாங்கள் அங்கு சென்று சத்தியத்தை படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த பழக்கம் எங்களிடமிருந்து அகற்றப்பட்டதோடு அப்படியே நாங்கள் சத்தியத்தை படிக்க வேண்டும் என்ற ஆசையும் எங்களை விட்டும் போய்விட்டது. அன்பார்ந்தவர்களே, ஒரு காலத்தில் இந்த சத்தியம் மக்கள் மன்றத்திலே உரத்தி சொல்லப்படுகின்ற பொழுது அதன் பக்கம் ஈர்க்கப்பட்டோம். அதை எப்படியாவது எது உண்மை என்பதை தேடி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் இஸ்லாத்தை படிக்க ஆரம்பித்தோம். ஆனால் இன்று அந்த நிலைமை மாறி இருக்கிறது. இஸ்லாத்தை படிப்பதை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் சொல்லப்பட்டவைகள், ஆரம்பத்தில் இதுதான் மார்க்கம் என்று சொல்லப்பட்டவைகள் அப்படியே எங்களுடைய காது வழியாக வந்ததை ஒழிய நாங்கள் புத்தகங்களை வாசிப்பது, புத்தகங்களை பிரட்டி, அல் குர்ஆனை பிரட்டி, சுன்னாவை பிரட்டி பார்த்து படிப்பதிலே நானும் நீங்களும் பின்னடைந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதே நேரம் இந்த சத்தியத்தை மக்கள் மத்தியிலே சொல்வதற்கு நாங்கள் பின்னடைந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு கட்டத்திலே 20 வருடங்கள் 25 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் இந்த சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், எங்களுடைய பொருளாதார வியாபார நண்பர்களாக இருக்கலாம், நாங்கள் சத்தியத்தை மறைத்தது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இதுதான் சத்தியம் என்று என்னுடைய தொழில் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய குடும்பம் என்னை ஒதுக்கினாலும் பரவாயில்லை என்று நாங்கள் சத்தியத்தை சொன்னோம். ஆனால் இன்று நிலைமை எவ்வாறு இருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, குடும்பத்திலே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, அது இஸ்லாத்துக்கு முரணாக இருக்கிறது, நாங்கள் பின்னால் இருந்து கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லது நீங்கள் செய்வதை செய்துவிட்டு போங்கள், நாங்கள் செய்கிறோம், நாங்கள் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேராக நடந்து கொள்கிறோம் என்று சொல்கிறோம். இல்லை அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை, நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் செய்வது பிழை, இதுதான் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேரானது என்று அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய தொழில் போய்விடும், எங்களுடைய பொருளாதாரம் உடைத்து சென்றுவிடும் என்று நாங்கள் பயப்படுகிறோம். ஆனால் 25 வருடங்களுக்கு முன்னால், 30 வருடங்களுக்கு முன்னால் சத்தியத்தை சொல்லுகின்ற போது அது இருந்த அந்த தைரியம் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறது என்றால் அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சத்தியத்தை மறைக்கிறோமா அல்லது சத்தியத்தை விட்டு தூரமாக செல்கிறோமா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே இன்றிலிருந்து நாங்கள் சத்தியத்தை விளங்குகின்ற பொழுது, சத்தியத்தை படிக்கின்ற பொழுது, இதுதான் குர்ஆனும் சுன்னாவும் என்று படிக்கின்ற பொழுது எப்படி வீரியத்தோடும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயந்து அந்த விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோமோ அதே போன்று நாங்கள் மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யாருக்காகவும், எந்த குடும்பத்துக்காகவும், எந்த உறவுகளுக்காகவும்
கூடாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் நாங்கள் அந்த சத்தியத்தை மறைக்கின்ற பொழுது அல்லது விட்டுக் கொடுத்து போகின்ற பொழுது அல்லது மறைக்கின்ற பொழுது அதை கண்டும் காணாமல் இருக்கின்ற பொழுது நாங்கள் சத்தியத்தை மறைத்த கூட்டத்திலே ஆகிவிடுவோமோ என்ற அச்சம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில சாராரை அடையாளப்படுத்தினார்கள். இவர்களுக்கும் மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய, அல்லாஹ்வோடு பேசக்கூடிய அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விடும் என்று இன்னும் ஒரு சாராரை நபிகளார் அடையாளப்படுத்தினார்கள். நபிகளார் சொன்னார்கள், ஸலாத்தத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். மூன்று சாராரோடு அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான் என்பதாக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே முதலாவது சாரார் யார் தெரியுமா? அல் முஸ்பில் இஸாரஹு, அதாவது தன்னுடைய ஆடைகளை தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழால் அணிந்து கொண்டு செல்லக்கூடியவனை அல்லாஹ் தஆலா மறுமையில் பார்க்க மாட்டான். அதே போன்று இரண்டாவதாக சொன்னார்கள் வல் மன்னான், அதாவது வல் மன்னான், செய்த உதவிகளை செய்த தர்மங்களை சொல்லி காட்டக்கூடிய மனிதனையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதே போன்று சத்தியம் செய்து அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து இந்த பொருளை நான் இவ்வளவுக்குத்தான் வாங்கினேன் அல்லது இந்த பொருள் நல்லது, எப்படியாவது இந்த பொருளை விற்றுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மீது பொய் சத்தியம் செய்து அந்த பொருளை விற்கக்கூடிய அந்த விற்பனையாளர்களையும் அல்லாஹ் நபிகளார் சொன்னார்கள், அவர்கள் இந்த மூன்று சாராரோடும் மறுமையில் அல்லாஹ் பேச மாட்டான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த மூன்று விடயங்களை எடுத்து பாருங்கள். முதலாவது தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழால் இழுத்துச் செல்பவன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு ஆடை சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. அவன் ஆடை அணிகின்ற நேரத்திலே விலை உயர்ந்ததாக இருக்கலாம், குறைந்ததாக இருக்கலாம், அழகான ஆடைகளை அணியலாம் என்று இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது. அதே நேரம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கட்டுக்கோப்பை வைத்திருக்கிறது. உடம்பை, அதாவது இறுக்கமான ஆடைகள் அணியக்கூடாது, அதே போன்று பட்டாடைகள் அணியக்கூடாது. இப்படி இஸ்லாம் அதாவது அழகாக சொல்லி தருகிறது. இப்படி இருக்கின்ற நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டலை மறந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டலுக்கு அப்பால் நாங்கள் இந்த ஆடைகளை கரண்டை காலுக்கு கீழால் அணிவோமாக இருந்தால் எங்களிடத்திலே பெருமை இருக்கிறது. அதைத்தான் நபிகளார் சொன்னார்கள். நபிகளாரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதன் அழகான ஆடைகளை அணிய வேண்டும் என்று ஆசை வைக்கிறான், இது பெருமையா என்று கேட்டார்கள். நபிகளார் சொன்னார்கள், இல்லை, ஒரு மனிதன் அழகான ஆடைகளை அணிவது பெருமை அல்ல, அழகான செருப்புகளை அணிவது பெருமை அல்ல. பெருமைக்குரிய வரைவிலக்கணத்தை சொன்னார்கள். பெருமை என்றால் என்ன தெரியுமா? பதருல் ஹக்கி வகம்துன் நாஸ், சத்தியத்தை மறுப்பதும் உண்மையை மறுப்பதும் அடுத்தவர்களை இழிவாக கருதுவதும் தான் பெருமை என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிகின்ற பொழுது நாங்கள் உண்மையை மறுக்கிறோம். நபிகளார் சொன்னார்கள் அல்லவா, நீங்கள் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணியக்கூடாது என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த செய்தியை நாங்கள் மறுத்து இந்த ஆடை அணிகிறோமாக இருந்தால் எங்களிடத்திலே பெருமை இருக்கிறது. பெருமை, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருந்தாலும் அவனால் சுவர்க்கம் நுழைய முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இரண்டாவது விடயம், ஒரு மனிதன் தான் செய்த உதவிகளை சொல்லி காட்டுகின்ற பொழுது அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழித்திருப்பான், அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்கிறான். அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஒரு கட்டத்தில் நாங்கள் இப்படி செய்தோம் அப்படி செய்தோம் எந்த ஒரு நியாயம் கற்பிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் சொல்லி காட்டுவதன் மூலமாகவும் நோவினைப்படுத்துவதன் மூலமாகவும் உங்களுடைய தர்மங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் நிறைய செலவழித்திருப்போம், அல்லாஹ்வுடைய பாதையில் நிறைய தர்மங்கள் கொடுத்திருப்போம். அந்த தர்மங்களை நாங்கள் சொல்லி காட்டுவதன் மூலமாக அன்பார்ந்தவர்களே எங்களுடைய நன்மைகள் அளிக்கப்பட்டுவிடும். மறுமையில் அல்லாஹ்வோடு பேச முடியாத, அல்லாஹ்வை பார்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று இருக்குமாக இருந்தால் நானும் நீங்களும் எங்களுடைய பொருளாதாரத்தை திருட்டுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இப்படி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் தேடுகின்ற பொழுது எப்படியாவது ஒரு வகையிலே நாங்கள் பொருளாதாரத்தை ஈட்டுகிறோம், வியாபாரம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம்,
செய்கிறோம், கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். இப்படி இருக்கின்ற நேரத்திலே நாங்கள் சத்தியம் செய்வதை பயந்து கொள்ள வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய சத்தியம் உண்மையா அல்லது பொய்யா என்பதை நாங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒரு பொருளை விற்பதற்காக வேண்டி என்ன சொல்கிறோம் தெரியுமா? ஒரு கஸ்டமர் எங்களிடத்திலே வந்து ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது அவர் குறைத்து கேட்பார். அந்த நேரத்திலே நாங்கள் என்ன சொல்கிறோம்? சத்தியமா நாங்கள் இந்த விலைக்கு தான் வாங்கி இருக்கிறோம், நீங்கள் கேட்கக்கூடிய அந்த விலைக்கு எங்களுக்கு கொண்டு வந்து தாருங்கள் என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்கிறோம். பொய் சத்தியம் செய்கிறோம். அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்லாவிட்டாலும் சத்தியமாக என்று நிறைய நாங்கள் வேர்ட் யூஸ் பண்ணுகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருளுக்கு உண்மையாக விலை இல்லை என்றிருந்தால் அதை நாங்கள் சொல்லக்கூடாது. அதை நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் அது ஹராம் என்பதை நாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய பொருளை எப்படியாவது விற்றுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து பொய் சொல்கிறோமாக இருந்தால் நிச்சயமாக மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய, அல்லாஹ்வோடு பேசக்கூடிய, அல்லாஹ் எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காது என்பதை நாம் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மறுமையை பற்றிய சிந்தனையை நாம் நீங்களும் எங்களுடைய மனதில் ஆழமாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எந்த ஒரு செயற்பாட்டை செய்வதென்றிருந்தாலும் நாங்கள் மறுமையை பற்றி அச்சத்தோடு செய்ய வேண்டும். நான் ஒரு செயலை செய்கிறேனா, மறுமையில் இந்த செயலின் மூலமாக எனக்கு விமோசனம் கிடைக்குமா என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் இந்த இடத்திலே இருந்து சத்தியத்தோடு வாழ்கிறோம் என்றிருந்தால் எங்களுக்கு முன்னால் சென்றவர்கள், முன்னால் இருந்தவர்கள் கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, ரத்தம் சிந்தி, ஏன் உயிர்களை இழந்து இந்த சத்தியத்தை எங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த அமானிதத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த அமானிதத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் அஞ்சக்கூடாது. சத்தியத்தை சொல்வதன் மூலமாக என்னுடைய தொழில் பறிக்கப்படுகிறதா, பரவாயில்லை, அல்லாஹ் எனக்கு மறுமையின் விமோசனத்தை. சத்தியத்தை சொல்வதன் மூலமாக என்னுடைய குடும்பம் என்னை விரட்டுகிறதா, என்னுடைய சமூகம் என்னை சமூகத்திலே இருந்து துரத்துகிறார்களா, பரவாயில்லை, நாங்கள் தாங்கிக் கொள்வோம். மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு விமோசனத்தை தருவான். இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய சுகங்களை விட, இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய கௌரவத்தை விட, இந்த உலக மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த கௌரவத்தை விட மறுமையில் எனக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் தான் பெரியது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது சத்தியத்தை நிலைநாட்டி சத்தியத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அதே போன்று மறுமையில் அந்த உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபானாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.